அனர்த்தங்கள் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த அனர்த்தங்கள்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது, எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுறது, அதுக்கு ரொம்ப நம்மளுடைய பக்தி வாழ்க்கையில் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று என்னென்னா சாது சங்கம். அந்த சாது சங்கத்தினால நடக்காதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி கோய். அப்போது நமக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கும், நானும் சாது சங்கத்தில் இருக்கிறேனே, அப்போ ஏன் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய பக்தி சந்தர்ப்பத்தில் யார் உத்தமமான சாது பக்தர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 3 விதமான சாதுக்களை பற்றி சொல்கிறார். முதல் வகை என்னென்னா பகவத் பார்ஷத தேக பிராப்த. 2வது வகை நிர்தூத கஷாய. 3வது வகை மூச்சித கஷாய அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான உத்தமமான பக்தர்கள் சாதுக்களுடைய ஒரு சங்கம் தான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார்.